பிரிந்து வாழும் கணவன் இருந்த வீட்டில் வேறொரு இளம்பெண் இருப்பதை பார்த்து சக்களத்தி சண்டையில் இறங்கிய 2012 மிஸ் விசாகப்பட்டினம் நக்ஷத்ரா. நான் உனக்கு சக்களத்தி கிடையாது, சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டேன் வந்தேன் என்கிறார் அந்த இளம்பெண். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் நக்ஷத்ரா. வயது 29. அவர் 2012ஆம் ஆண்டு மிஸ் விசாகப்பட்டினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரும் திரையுலகைச் சேர்ந்த துப்ரானே சாய் வெங்கடதேஜாவும் 35 வயது நட்பாக பழகி காதலர்களாக மாறி 2013 திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 7 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விவாகரத்து வழக்கு தற்போது விசாரணையில் இருந்து வருகிறது. இதற்கிடையில் நக்ஷத்ரா தனது கணவர் வேறொரு பெண்ணுடன் நெருங்கி பழகுவதாக அறிந்த அவர் அவர்களை கையும் களவுமாக பிடிக்க முடிவு செய்தார். இதற்காக போலீசாரையும் வீடியோகிராபர்களையும் அழைத்துக் கொண்டு நக்ஷத்ரா சாய் வெங்கடதேஜா வீட்டிற்கு சென்றார். அப்போது அங்கு சாய் வெங்கடதேஜாவுடன் அந்த வீட்டில் மற்றொரு இளம்பெண் இருப்பதை பார்த்து ஆவேசமடைந்தார் நக்ஷத்ரா. இதனைத் தொடர்ந்து 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம், அடிதடி ஆகியவை ஏற்பட்டன. இதை பார்த்த தேஜா நக்ஷத்ராவை தாக்கி அவரது கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர். இதையடுத்து நக்ஷத்ரா சாய் வெங்கடதேஜா மற்றும் அவருடன் இருந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது சாய் வெங்கடதேஜா இந்த பெண் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்தார் என்று கூறினார். அந்த இளம்பெண்ணும் நான் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டுதான் இங்கு வந்தேன், மற்றபடி எங்களுக்கு இடையே ஏதுமில்லை என்று கூறுகிறார். விசாரணை தொடர்கிறது.